2026 சட்டமன்ற தேர்தல் வெளியான புதிய கருத்து கணிப்பு. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. 2026 சட்டமன்றத்தில் என்பது அனைத்து கட்சிகளுக்குமே மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் அப்படின்னு பல புதிய கட்சிகள் தங்களுக்கான ஒரு இடத்தை பிடிப்பதும், அதே போல அதிமுக, திமுக போன்ற மிகப்பெரிய கட்சிகள் 2026 ஆட்சியை பிடிப்பதும் தான் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வாழ்வாசாவா அப்படிங்கிற ஒரு தேர்தல். ஆனால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு கட்சியுமே தனிப்பட்ட முறையிலே ஒரு நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை என்பது பேசி அவர்கள் மூலமாகத்தான் அடுத்த தேர்தல் வேலையை பார்த்து அப்படி அந்த நிறுவனங்கள் ஒவ்வொரு தொகுதி வாரியாக ஒரு சர்வே ரிசல்ட்டையும் எடுக்க ஆரம்பிக்கும். அதிலே திமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த முறையை விட திமுகவின் மீது மக்கள் இந்த முறை கோபத்தில் இருக்கிறார்கள், தொகுதிகள் குறைவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதே போல அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த முறையை விட இந்த முறை தொகுதிகள் அதிகமாக கிடைக்கும், வாக்காளர்களை அதாவது வேட்பாளர்களை சரியான முறையில் நிறுத்தினால் மட்டும்தான் உங்களுக்கு தொகுதிகள் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிளஸ் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மக்கள் மத்தியிலே அதிமுகவின் மீது கோபத்தையும் தூண்டி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இன்னொரு புறத்திலே அதே நிறுவனங்கள் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, புதிதாக வரக்கூடிய நபர்களுக்கு இந்த 2026 சட்டமன்றத்தில் என்பது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதிலுமே நடிகர் விஜய் அவர்கள் ஆரம்பிக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம், சீமானால் உருவாக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சிகள் பிளஸ் ஓபிஎஸ் புதிய கட்சியை ஆரம்பித்து இந்த மூவரும் ஒன்று சேர்ந்து போட்டியிட்டால் கண்டிப்பாக அவர்களுக்கென்று மிகப்பெரிய வாய்ப்பு என்பது 2026 சட்டமன்ற தேர்தலிலே காத்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் பார்த்தீங்கன்னா பல நிறுவனங்களின் மூலமாக சொல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. இனிமேல் நடக்கக்கூடிய 2026 தேர்தல் என்பது ஓபிஎஸ்ஸின் கைகளில் தான் இருக்கிறது. புதிய கட்சியை ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.